ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, கஷ்டப்படுற காலத்துலலாம் ஆண்டவரோட நடந்தவங்க கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் மேலே வந்த உடனே அந்த பழைய டிவோஷன், ஆண்டவர் மேலே இருந்த அந்த தீவிர வாஞ்ச, இது எல்லாம் இப்போ என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. ஆமாம், தேங்க்யூ. காண முடியல. ஸோ வி பிகம் டைல்யூட்டட். தண்ணீர் கலப்பாயிட்டோம். ஆரம்பத்தில் நம்ம லைஃப்பில் காணப்பட்ட அந்த அடர்த்தியை இப்போ என்னால் நானே ஃபீல் பண்ண முடியல. எஸ், அந்த மாதிரி திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பாகிறது, வெள்ளி களிம்பாயிற்று. அப்போ கீழே இருந்தப்போ நல்லா இருந்தவங்கெல்லாம் மேலே வந்த பின்னாடி நல்லாவே இல்லை. எஸ், எத்தனை பேர் புரியுது? ஆமென். கீழே இருந்தப்ப நல்லா இருந்த நம்ம மேலே வந்தோடனே நல்லாவே இல்லை. நிறைய பேர் நல்லா இல்லாத நல்லா இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க, அவங்க நல்லா இருக்கிற மாதிரி வெளியில தெரியுது, அந்த ஆண்டவர் பார்வையில நல்லாவே இல்லடா, நல்லாவே இல்லடா அப்பா. உன்னை ஏன் தான் ஆசீர்வதிச்சு மேலே கொண்டு வந்தேன்னு எனக்கு சங்கடமா இருக்குன்றது ஆண்டவர். உனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு சங்கடமா இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிச்சது உனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா உன்னை ஆசீர்வதிச்சு மேலே கொண்டு வந்தது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. ஏன்டா என்னை சங்கடப்படுத்துறீங்க அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறது தீர்க்கதரிசிகளுக்கு தான் தெரியுது. எஸ், சவுலுக்கு தெரியல. வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தது சவுல், ஆனா புலம்புனது சாமுவேல். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு, எத்தனை தீர்க்கதரிசி நம்மளை குறித்து புலம்புறான்னு தெரியல. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இது சரி செய்யப்பட வேண்டிய ஒரு முரண்பாடு. எஸ், அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சாலமோன் சறுக்குனதே ஆரம்பத்தில் இல்லை. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்திலிருந்து 10 அதிகாரம் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். எஸ், ஆனால் இந்த 11வது அதிகாரம் ஆரம்பிக்கிறதே எப்படி தான் இருக்கும்னா, ஏன்டா அந்த சாப்டர் வருதுன்னே நமக்கு இருக்கு. 10ஓடு நின்றுக்க கூடாதா? ஏன் இந்த 11 வருது? 8வது அதிகாரம் அதில் வசனம் 50 கர்த்தர் தம்முடைய இருதயத்தை நம்மிடத்துல சாய பண்ணுவாராகன்னு ஜெபம் பண்ணியிருப்பாரு. 58ல் அவர் எப்படி ஜெபம் பண்ணுவாரு? நாம் அவருடைய வழிகளில் எல்லாரும் நடக்கிறதற்கும். 1 ராஜாக்கள் 8:58. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. May he incline our hearts. Yes, சாய பண்ணுவாராக. நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல சாய பண்ணுவாராக. இப்படி ஒரு ஜெபத்தை பண்ண மனுஷனுடைய இருதயம் 11வது அதிகாரத்துல வேற பக்கம் சாஞ்சிருச்சு. எஸ், ஸோ ஜெடிடியா அப்படின்னா beloved of God, தேவனால சிநேகிக்கப்பட்டவன். சாலமோன் was beloved of God, but he was not a lover of God. Yes, ஆனா சாலமோன் தேவனை சிநேகிக்கிறவரா இல்ல, தேவனால சிநேகிக்கப்பட்டவரா இருந்தார். எஸ், தேவனால சிநேகிக்கப்படுகிறவர்களா இருந்தா மட்டும் பத்தாது, தேவனை சிநேகிக்கிறவனாகவும் நான் இருக்கிறப்ப தான் பேலன்ஸ் ஆகுது. ஆமென். வழக்கமா பார்க்குறோம், ஒன்று இருந்தா ஒன்று இல்லை, இதுதான் பிரச்சனை. இப்ப எஸ், இந்த ரெண்டும் இருந்தா டெரர். நீங்க ஆமென், ஹல்லேலூயா. 2 இருந்தா உங்க ஜெனரேஷனுக்கு, நம்ம தலைமுறைக்கு, நம்ம ஏரியால நம்முடைய நாட்கள்ல கிரியை செய்கிற அந்தகார ஆவிகளுக்கு நான் தான் டெரர். கர்த்தரால உண்டான பயங்கரம் என்னுடைய நாட்கள்ல என்னை கொண்டு ஆண்டவர் செய்கிற ஊழியத்துல வெளிப்படும். அதனாலதான் பிசாசு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு இல்லை, திருப்பி போடப்படாத அப்பம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ராயிம் திருப்பி போடப்படாத அப்பம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார். எஸ், நம்ம பலத்தை தின்ற பிசாசு ஒருத்தன் இருக்கான். எஸ்,
வேண்டாத காரியம் நம்முடைய பலத்தை என்னன்னா தின்னும். அப்படின்னா என்ன சொல்றாரு, நீ வந்து half baked, எஸ், ஒரு சைடு வெந்திருக்கிற, இன்னொரு சைடு வேகாம இருக்கிற. ஆண்டவர் தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற, எஸ், கிறுகிறுன்னு சுத்துது ஆண்டவருக்கு. ஏன்டா இவனுங்களை எல்லாம் மேல என்ன செஞ்சோம், கொண்டு வந்தோம். சாலமோ இப்படி சறுக்குவார்னு என்னன்னா தெரியாது. ஒன்னே சாமுவேல் 10வது அதிகாரத்துல சவுல் நல்லா தான் இருந்தாரு, 11லயும் நல்லா தான் இருந்தாரு. அதுக்கு எடுத்து வந்ததுல நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை சவுல். அப்ப ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கு. ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி நம்மளை கனப்படுத்தி வெளியே கொண்டு வர்ற நேரத்துல தான் தகராறே ஆரம்பிக்குது. எஸ், தகராறு வெளியில இருந்து ஆரம்பிக்கல, உள்ளுக்குள்ள இருந்தே. எனக்கு தகராறு வேற யாரும் இல்லை, நானே எனக்கு தகராறு கோளாறு. இந்த உள்ளான கோளாறு சரி செய்யப்படாத பட்சத்துல இந்த தகராறு நீங்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனாலதான் தாவீதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஒரு கால அவகாசம் எடுத்து ஆண்டவர் உருவாக்கினார். அப்படி அவகாசம் எடுத்து உருவாக்குனவனே கோளாறு பண்ணிவிட்டான். எஸ், 2 சாமுவேல் 12 அந்த அங்கேயும் பாருங்க, 2 சாமுவேல் 11 11 வரைக்கும் சரியா தான் இருக்கும். எஸ், அந்த 12ல தான் வந்து உச்சத்துல இருக்கிறப்ப தான் எச்சி புத்தியே வரும். எஸ், உச்சியில இருக்கிறப்பதான் எச்சி புத்தியே வரும். தாவீதுக்கு எச்சி புத்தி எப்போ வந்துச்சு? உச்சியில இருக்கிறப்ப. ஏன்டா இந்த எச்சி புத்தி உனக்கு வருது? உச்சிக்கு வந்துட்டங்க. அப்ப நீங்க உச்சிக்கு உங்களை கொண்டு வர்றப்ப எச்சி புத்தி கட்டாயம் வரும். எஸ், கவனமா இல்லைன்னா எஸ், நம்மளை அட்டாக் பண்ணுவான். எஸ், அப்பதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், ஊழியத்துல உச்சம் தொடுறது நிச்சயமா கண்டிப்பா வரும். எஸ், எதுக்காக நம்மளை அழைச்சாரோ அந்த உச்சத்தை தொடக்கூடிய ஒரு தருணம், that moment will surely come in your life. Okay? அந்த தருணம் கட்டாயம் நம்முடைய வாழ்வில் வந்தே தீரும். அப்ப ஊழியத்துல உச்சத்துக்கு வந்த பின்னாடி அடுத்து என்ன பண்றது? இனிமேல் என்ன? 30வது வயசுல யோசேப்பு உச்சத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 110 வயசு வரைக்கும் வேற எந்த உச்சமும் இல்ல. உச்சம் வந்துருச்சு, இதுக்கு மேல உச்சம் இல்ல. எஸ், அப்ப இதுக்கு மேல உனக்கு உச்சம் இல்லைங்கிற இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றப்ப அங்கதான் ப்ராப்ளம் வருது. நீங்க ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி அந்த உறவுல உச்சம் தொட வேண்டியது அவசியம். ஆமென். உறவுல உச்சம் தொட வேண்டியது அவசியம். அப்ப ஊழியத்துல உச்சம் தொடுற ஒருத்தன் எதுல கவனமா இருக்கணும்? உறவுல கவனமா இருக்கணும். அனுதின உறவுல. அனுதின உறவுல. அந்த நாய்க்கு உங்க மேல எப்பவுமே ஒரு மோப்ப சக்தி. என்னமோ தெரியல, உங்களதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சென்னை பாஷையில உங்களை பார்த்தாவே அவனுக்கு ஜொல்லு வடியுது. ஏன்னா நீங்க கொஞ்சம் பச்சுன்னு இருக்கீங்களா? எஸ், ஜெயிச்சு பச்சுன்னு. அதனால உங்க மேல அவனுக்கு அவ்வளவு இச்சை. அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் உங்களை. ஸோ இட்ஸ் எ ட்ராப். இதை வந்து நாம அவரோட உறவாடி அனுதின உறவுல நான் உச்சம் தொடுகிற அனுபவம் ஜோசப்க்கு இருந்துச்சு. எஸ், 30 வயசுல டாப்புக்கு வந்தாரு. 110 வயசு வரைக்கும் அதுலயே டாப்லயே. அதுக்கு மேல டாப் இல்ல. எஸ், அதுக்கு மேல உயரம்லாம் இல்ல. அதான் மேக்சிமத்தை தொட்டாச்சு. இப்ப மேக்சிமத்தை தொட்டுட்டீங்கன்னா இனிமே என்ன இருக்கு எனக்கு? இனிமேல் என்ன இருக்கு அப்படி நீங்க கேஷுவலா இருந்துடலாமா? இருக்கக்கூடாது. இந்த மேல வந்து அதை காத்துக்கிறதுக்கு தான் டெய்லி அவரோட உறவுல உச்சம் தொட வேண்டியது. உறவுல உச்சம் தொடணும். அதான் 110வது வயசுலயும் ஜோசப் வந்து அந்த அடர்த்தி குறையவே இல்லை. 50வது அதிகாரத்துல ஆதியாகமத்துல அந்த சாப்டர் ஃபினிஷ் ஆகுறப்ப என்ன மாதிரியான ஒரு அடர்த்தியோட தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறார் பாருங்க. He finished his reign strong. Yes, அடர்த்தியோடு. ஏனோ தானே முடிக்கல, ஸ்ட்ராங்கா முடிச்சாரு. ஆமென். தானியேலுக்கு இதுக்கு மேல என்ன உயர்வு இருக்கு? இல்லையே.
he reached his maximum, அவ்வளவுதான். எஸ். ஆனாலும் பாருங்க, அவ்வளவு பெரிய உச்சம் தொட்ட மனுஷன் தினமும் தன் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஆண்டவரோட உறவாடி உச்சம் தொடுறான். உறவாடி உச்சம் தொடுகிறார். அப்ப ஊழியத்துல உயர்வு வந்துருச்சுன்னா, இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னா இனிமே செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணுதான், என் நேரமும் பைபிளும் கையுமா. ஆமென். ஹல்லேலூயா. உம் நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா. உம் நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஜெயிச்ச நான் கீழே விழாம இருக்கணும்னா, எனக்கு ஜெயத்தை தந்த தேவனோட ஜெயிச்ச பிறகு என்ன செய்யணும்னா உறவாடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயிச்சவன் ஜெயிச்ச பிறகு உறவாடலைன்னா தோத்துருவான். எஸ். ஜெயிச்சவன் ஜெயிச்ச பின்னு உறவாடலைன்னா தோத்துருவான். இப்ப அதை ஜெயிக்கிறதுக்காக ஜெபிச்சதை விட ஜெயிச்ச பிறகு ஜெபிக்கிறது அதிகமா இருக்கும். ஆமென். ஜெயிக்கிறதுக்காக ஜெபிக்கிறதை விட ஜெயித்த பிறகு ஜெயிக்கிறதுக்காக ஜெபிச்ச நேரத்தை விட ஜெயிச்ச பின்னாடி ஜெபிக்கிற நேரம் அதிகமா இருக்கணும். இல்லைன்னா நீங்க அவுட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் பலர் லைஃப்ல இதை பார்த்துட்டாரா, அதனால இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு முயற்சி எடுக்கிறார். எஸ். நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. அதனால இனிமே கொஞ்சம் கவனமா என்னன்னா அடுத்த செட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா உருவாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி டீச்சிங்ஸ் எல்லாம் நமக்கு தர்றாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாலமோன் சறுக்குனது ஜெயிச்ச பிறகு, தாவீது உச்சத்துல இருந்தப்பதான் கீழே விழுந்தாரு. எஸ். சவுலை பயன்படுத்தின பிறகுதான் அவரு சேட்டை பண்றாரு. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறப்பதான் தனிப்பட்ட உறவுல கவனமா இருக்க வேண்டியது அத்தியாவசியம். மற்றவங்களுக்கு இல்ல, என்ன எனக்கு பயன்படுத்துறது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், ஆண்டவரோட பழகிறது எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால ஆண்டவர் சில நம்முடைய அழைப்புக்கு எடுத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டாய தரத்தான் போறார். ஆமென். ரோமர் 8:28 தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை மன்னிக்கணும், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்குன்னு சில பிளெஸிங்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எஸ். அவங்கள அழைச்சிருக்கிறாரு, அவங்கள நீதிமான்களாக்கி இருக்கிறாரு, அவங்கள சூஸ் பண்ணியிருக்கிறாரு, அவங்கள கடைசியில் என்ன செய்யறாருன்னா மகிமைப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. அதனால காலிங்னு ஒண்ணு உண்டுன்னா அந்த அழைப்புல நாம சில உச்சத்தை தொடுறதுக்கு தேவன் முன்னாடியே தீர்மானிச்சிட்டார். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை ப்ரிப்பேர் பண்றது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர். எல்லாமே ஆயத்தமாக்கிட்டாரு எனக்கான ஆசீர்வாதத்தை. ஆனா ஆண்டவருக்கு பிரச்சனை என்னன்னா, நீ ரெடி ஆகல. எஸ். ஆனா உனக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. அழைப்பு கெடுத்த ஆசீர்வாதம் ஏற்கனவே இட்ஸ் a done deal, முடிஞ்சிருச்சு அது. எஸ். Hallelujah. He is not preparing a blessing for you. அவர் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தல. But he has been preparing you for the blessing he has prepared for you. உங்களுக்காக ஆயத்தமாக்கின அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களை என்னையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இதான் grooming.
Yes. இதான் பண்படுத்துறது, Yes. இதான் பக்குவப்படுத்துறது. Yes. அல்லேலூயா. Hallelujah. உன்னை நான் ரெடி பண்றேன் அப்படிங்கிறாரு. Amen.